ஜூட் உங்களில் யார் முதல்வர் இணைந்து வழங்குவர்கள் ஆச்சி மசாலா. அடுத்த போட்டியாளர் சிவகுமார், வாங்க. வணக்கம் சார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கும் நான் என்னுடைய முதல் கையொப்பமாக தமிழக மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் சந்தோஷப்படும் வகையில் விலைவாசி ஏற்றத்தை கருத்தில் கொண்டு டீசல் மற்றும் பெட்ரோல் மீதான விற்பனை வரியை ரத்து செய்கிறது. இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு ரூபாய் 3000 கோடி இழப்பீடு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எப்படி சமாளிப்பீங்க? அதாவது சொகுசு காரு மற்றும் பத்திரப்பதிவு தங்கம் மீதான வரியை உயர்த்தலாம். இதன் மூலமாக ஒரு ஆண்டொன்றுக்கு ஒரு 1500 கோடி வரை வருவாய் ஈட்ட முடியும். பூரண மதுவிலக்கு அமல் படிப்படியாக குறைக்கப்படும் சார். அடுத்த 3 மாதத்திற்குள் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். தமிழகத்தில் வேலை வாய்ப்புக்கு தொழில் மையம் தொடங்கப்படும். சிட்கோ போன்ற இண்டஸ்ட்ரீஸ் மாவட்டந்தோறும் அமைக்கப்படும். இப்போ ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் வேலை நிறுத்த போராட்டம் நடத்துகிறாங்க. அது சம்பள ஊதிய உயர்வு பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வீங்க? தற்போதுள்ள சூழ்நிலை ஊதிய உயர்வு விலைவாசி கேட்ட மாதிரி பார்த்தா ஊதிய உயர்வு கண்டிப்பாக தேவை தான். அரசு ஆசிரியர்கள் கண்டிப்பாக ஊதிய உயர்வு தேவைப்படும். அப்போ ஓரளவுக்கு அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு பொருளாதார வருவாய் நிச்சயிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. நீங்கள் மேலும் அவங்களுக்கான ஊதிய உயர்வை கூட்டுறதுங்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? மேலும் ஊதிய உயர்வு அதிகப்படியான ஊதிய உயர்வு இல்லை. மாமூலாக எல்லா ஆட்சியிலையும் ஏற்றுற மாதிரி 2%, 3% ஏற்றுவாங்க. நம்ம வருடத்துக்கு ஒரு முறை 5% அந்த மாதிரி உயர்த்தலாம். விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஊதிய உயர்வு கொடுத்து தான் ஆகணும் அரசு ஊழியர்களுக்கு. நன்றிங்க, நன்றி நன்றி. இந்த ஸ்கூல் காலேஜில் எல்லாம் உடை கட்டுப்பாடு, செல்ஃபோன் தடையெல்லாம் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். உடை கட்டுப்பாடு லேடிஸ்க்கு ஏன்னா நம்ம ஒரு காலேஜை விட்டுருங்க, ஸ்கூல் லெவலில் அந்த அளவுக்கு உடை கட்டுப்பாடு கண்டிப்பாக. லேடிஸ்க்கு மட்டும்தான் உடை கட்டுப்பாடா? என்ன சார், பெண்களுக்கு மட்டும்தான் உடை கட்டுப்பாடா? பெண்களுக்கும் வேணும், ஆண்களுக்கும் வேணும். ஏன்னா எல்லாமே ஒரே லெவலில் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். உடை ஏங்க அணிகிறாங்க? புரியல. உடை ஏன் அணிகிறாங்கன்னு கேட்குறேன். உடை என்பது ஒரு நவநாகரிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்றது, ஒரு ஜனநாயக நாட்டில் 18 வயது முடிந்து போன ஒருவன் குடிமகன். அந்த குடிமகனுக்கு ஓட்டு உரிமை இருக்கு. தான் எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிற சக்தி இருக்கு. அந்த ஆணையோ பெண்ணையோ அல்லது 3ஆம் பாலினத்தவரையோ இந்த உடை தான் போடணும்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நீங்க சர்வதிகாரியா ஒரு ஜனநாயக நாட்டுல நீங்க ஒரு அமைச்சரா? இதெல்லாம் நம்ம அப்படி பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, லைஃபே டோட்டலா என்டையரா செல்போனுக்கு தடை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா நான் தடை விதிப்பேன். செல்போன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் சார். அது ஏன் சார் ஸ்கூல்ல பண்ணும், காலேஜஸ் பண்ணலாம். ஹார்வர்ட்லயும் கேம்பிரிட்ஜ்லயும் செல்போன்ல பாடம் நடத்துறாங்க. அவங்க மேலை நாடு நம்மளும் ஒரே இதுவா நம்ம நாட்டுல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க சார். அவங்க எங்கெங்கயோ போறாங்க. அமெரிக்காவிலயும் இங்கிலாந்துலயும் பிச்சை எடுக்கிறதுல இல்ல சார், பிச்சை எடுக்கிறதுல சொல்றேன். அவங்களோட டெக்னாலஜி அவ்வளோ ஹை சார். அவங்க என்ன சொல்றது, சரி, அப்ப அந்த டெக்னாலஜி ஹை பண்ணுவீங்களா இல்ல தடை விதிச்சுட்டு போயிடுவீங்களா? கண்டிப்பா நான் முதல்ல தடை லைட்டா விதிப்பேன் சார். சரி, விதிப்பேன், அவ்வளவுதான், விதிப்பேன் சார். நான் கண்டிப்பா. ரைட், நன்றிங்க. இப்போ நகர்ப்புற மேம்பாடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா சார். அது நகரத்தின் மேம்பாடா அல்லது நகர மக்களின் மேம்பாடா இருக்குமா? நகரத்துக்கு மேம்பாடு வந்தால் தானே சார் நகர மக்கள் மேம்பாடாக போக முடியும். குடிநீர் வசதி நகரத்தில் இன்னைக்கு கிடையாது. எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி விட கேன் வாட்டர் தண்ணி கொடுத்து வாங்குறாங்க. நகரத்தில் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நடைபாதையில வசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல பல மாநகராட்சியில நடைபாதையில வசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆற்று ஓரமாக குடிசை அமைத்து பல தலைமுறைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடிசை மக்கள் இருக்கிறாங்க. நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மேம்படுத்தணும். அது எப்படின்னு கேட்கிறேன். அதிகம் வெளியே இருக்கிற இடங்கள்ல அவங்களுக்கு மாற்று இடம் என்பது நகரத்துல கொடுப்பீங்களா, நகரத்தை விட்டு வெளியே? சார், இப்போ வெளியே வசிக்கிறவங்க கிராமப்புறங்கள்ல ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு குடிசை ஏதோ ஒன்று கட்டின்னு வசிக்கிறான். நகரத்தில் வசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு குடியுரிமையை பறிக்க மாட்டேன். நிச்சயமா இதெல்லாம் செய்யப்படும். ஆனால் உடனடியாக அதனுடைய பின்விளைவுகள் என்ன ஏது என்று ஆராய்ந்து தக்க வல்லுநர்களோட முடிவெடுத்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகமான வசதிகள் செய்து தர முடியுமோ நிச்சயமாக செய்து தரலாம். நிச்சயமா செய்து தரலாம். இல்லை, குடிய மதுவை எல்லாரும் ஒழிப்பீங்கங்கிறீங்க. இதில் அந்த குடிக்கிறவங்களுடைய உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி இப்போ எதிர்கொள்வீங்க? தனிமான இதோட சுதந்திரம் அவங்க வீட்டில் இருந்து குடிச்சிக்கிட்டோம். அவன் குடிச்சிட்டு 4 கடையில் போய் பிரச்சனை பண்ணுறப்பவும் அவன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே அது போலீஸ் வழக்காக மாறி நீதிமன்றம் வரைக்கும் வரப்போ தான் இது சமுதாய பிரச்சனையாகுது. உங்களுக்கு குடிக்கிறது பிரச்சனை இல்லை, அவன் வீட்டுக்குள்ளே குடிக்கலாம் அப்படிங்கிறதா? தனி மனிதன் குடிச்சிட்டு போட்டேன், அதை அரசு ஊக்குவிக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய ஆட்சியில் ஆங்கில வழி கல்வி தொடருமா இல்லை முழுக்க தமிழ் வழி கல்வி தொடருமா? தாய்மொழி வழி? ஐயா, தாய்மொழி கல்வி அவசியம் ஐயா. அதுக்காக பிற மொழிகளை ஒதுக்கணும்னு சொல்ல, தாய்மொழியை முதன்மையாக கற்கணும், பிற மொழிகளை நம்ம கற்றுக்கலாம். அதுதான் நமக்கு தேவை.
தாய் தாய் முக்கியம் கண்டிப்பாக. நன்றிங்க. நன்றி ஐயா, வணக்கம். உணவு பழக்கத்தில் அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய கம்பெனிகள் நம்ம நாட்டினுடைய சிப்ஸ் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 ஸ்லைஸு 5 ஸ்லைஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு ஸ்லைஸ், அது 5 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து பாரம்பரியமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குது. அப்போது இந்த உணவு பழக்கம் சம்பந்தமாக, மண் சார்ந்த விளைச்சல் சம்பந்தமாக, அந்நிய நாட்டு நேரடியான முதலீடு சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல் நம்மளுடைய மனமாற்றம் தான் முக்கியம், மக்களின் மனமாற்றம் தான் முக்கியம். அது என்ன மனமாற்றம்னாக்கா, தான் ஒரு இந்தியன்ற உணர்வு வேணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது வந்துட்டு இந்திய பொருள்கள், இந்த மாதிரி கரும்பு ஜூஸு, லெமன் ஜூஸு, இந்த மாதிரி பழ ரசங்கள். இதான் நீங்கள் ஒரு முதலமைச்சர் என்பதனால நான் நிர்வாகம் சார்ந்தே நான் இந்த கேள்வி வைக்கிறேன், அரசியலாக இந்த கேள்வியை வைக்கிறேன். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது இந்த நாட்டினுடைய உற்பத்தியை சார்ந்து இருக்க போகிறதா, அல்லது வெளிநாட்டினுடைய நிதி நிபுணர்களை மட்டும் நம்பி இருக்க போகுதா? கண்டிப்பாக வெளிநாட்டு எதை வந்து நம்பி இருக்க போகிறது இல்லை. வெளிநாட்டு எதை ஏன் நம்பி இருக்க போகிறது இல்லைனாக்கா, நம்ம இந்திய பொருள்களுக்கு வந்து மதிப்பு கூட்டணும், அந்த தரத்தை உயர்த்தணும். அதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தி மற்ற இதை வந்துட்டு மார்க்கெட்லேருந்து விரட்டுற மாதிரி பண்ணுறது தான் என்னுடைய எண்ணம். அதனால் வந்துட்டு நம்மளுடைய உற்பத்தியை தான் உயர்த்துவேன், அதை நல்ல தரமாக செய்வேன், அதுக்கான வழிவகைகளை சொல்லுவேன், அதை வந்து முன்னிறுத்தி செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். பரவாயில்லைங்க, நன்றிங்க. சமூக வலைதளங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே ஓப்பனாக விமர்சித்து எழுதுகிறாங்க. உங்களை பற்றியும் எழுதுவாங்க, உங்களை பற்றியும் விமர்சித்து கார்ட்டூன் போடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எழுதுறது எப்படி எதிர்கொள்வீங்க? எல்லாம் வரவேற்கத்தக்கது தான். அதற்கு நம்ம ஏதாச்சும் தப்பாக செஞ்சால் அது விமர்சித்து போடுவாங்க. யாரையும் கைது பண்ண மாட்டீங்க? இல்லை, யாரும் கைது இல்லை. அப்போ தானே தனி கருத்து வேணும்ல, சுய கருத்து. அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும்ல நமக்கும். இப்போ விவாதங்கள்லாம் நிறைய நடக்குது இல்லைங்களா, தொலைக்காட்சிகள் எல்லாம். ஆமாம். இந்த விவாதங்களில் வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் பங்கேற்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் ஆட்சியில் அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் பங்கேற்கிறது, விவாதத்தில் பங்கேற்க அனுமதிப்பீங்களா, இல்லை விவாதங்களை பற்றி உங்களுடைய விவாதங்களை பொறுத்து, விவாதங்களை தலைப்புகளின் பொறுத்து. இல்லை, இந்த விவாதங்கள் தொலைக்காட்சிகளில் நடத்தக்கூடிய விவாதங்கள் ஏதாவது வந்து மக்களுக்கு நல்லது செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால் ஏதாவது பலன் இருக்கா? அரசுக்கு ஏதாவது செய்தி சொல்லுதா, இல்லை அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? சமூக ஆர்வலர் நிறைய இருக்கிறப்ப சமூக ஆர்வலர்களை கலந்து கொள்வது தான் நீங்கள் வந்தால் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா மக்களோட ஆட்சியாக இருக்கும். ஏன்னா தேர்தல்ன்றதே மக்களுக்கான ஒரு இதுதான். நன்றிங்க, நன்றி நன்றி. தமிழகம் எந்தெந்த வகையிலெல்லாம் மேம்பட்டிருக்கு, எந்தெந்த வகையிலெல்லாம் வந்து பலகீனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? விவசாயத்துறையில் பலவீனமாக காணப்படுகிறது. கல்வித்துறையில் மட்டும்தான் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் அந்த கல்வித்துறையும் நம்முடைய வளர்ச்சிக்கு முற்றிலுமாக உதவியதா என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஒரு அப்துல் கலாம் மூலம் நம்முடைய கல்வி மேம்பட்டு இருக்குது என்று நாம் சொல்லிவிட முடியாது. அனைத்து தரப்பு மக்களும் பொது கல்வி திட்டத்தில் தங்களுடைய பங்களிப்பை வந்து சேர்த்து பின்னி பிணைந்து தான் வாழ வேண்டும். கல்வி என்பது அடிப்படை ஆதாரமாக இருக்க வேண்டுமே தவிர கல்வியே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியாது. அதற்கான பல திட்டங்களை நான் கை கொண்டு உள்ளேன். நன்றிங்க, நன்றி நன்றிங்க, நன்றிங்க. அடுத்தது இந்த பிளாஸ்டிக் என்பது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கிறது. அந்த பிளாஸ்டிக் கடைகளில் சென்று விற்காதே என்று சொல்வதை விட பிளாஸ்டிக் கம்பெனி முதலாளிகளை அழைத்து அவர்களிடம் இந்த தயாரிப்பு தேவையில்லை. பிளாஸ்டிக்ங்கிறது சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் கேடு அப்படிங்கிறது உலக அளவிலேயே நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் உலக வல்லரசுகளாலேயே அதை இன்னும் சரியாக முறைப்படுத்த முடியலைங்கிறப்ப தமிழ்நாட்டால் அல்லது உங்களால் எப்படி இதை வந்து செஞ்சிட முடியும்? எனது முயற்சி பலிக்கும் நினைக்கிறேன். அந்த முதலாளிகளை அழைத்து இது போன்ற பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு பதிலாக பேப்பருடன் கூடிய அழியக்கூடிய அதே பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட அந்த பேக் போன்றவர்களை தயாரித்தால் ஓரளவு நலமாக இருக்கும் என்று அவர்களுக்கு நாம் அறிவுறுத்துவோம். அப்படி இல்லை என்றால் அரசாங்கமே அது போன்ற தயாரிப்பை ஈடுபடும். அப்படி செய்துவிட்டால் அந்த முழு பிளாஸ்டிக்கை நிச்சயமாக ஒழித்து விடலாம். அப்போது நீங்கள் பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு பேசும்பொழுது அதுக்கு மாற்று கொள்கையாக எது வைக்கிறீங்க? அழியக்கூடிய அதே பைகள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களும் நமது பிளாஸ்டிக் ஒழிப்பு என்ற திட்டத்திற்கு கீழ் வரும்பொழுது அதுவும் அந்த தொழிலும் வந்தது. அதை நம்ம மேம்படுத்த வேண்டும். நன்றி நன்றி. நீங்கள் ஒரு இளைஞராக முதலமைச்சராக வரணும்னு துடிப்பது எதற்காக? அதாவது
என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார், ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற கேட்டார், அரசியல் பற்றி உன்னோட கருத்து என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், அரசியல் வந்து சாக்கடை, அது வந்து ஊழல் அதிகமாக இருக்குது, அதில் குப்பை அதிகமாக இருக்குன்னு. அவர் சொன்னார், இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பாட்டி தாத்தாலாம் குப்பையாக போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நீ மட்டும் தான் வீட்டில் இருக்க, அதை என்ன பண்ணுன்னு கேட்டாங்க. என்னோடய வேலை நான் அதை சரி செய்கிறது, நான் க்ளீன் பண்ணுவேன்னு சொன்னேன். அதே கேள்வி என்கிட்ட அவர் கேட்டார், இப்போ உன்னோட நாடு வந்து சுத்தம் அழுக்காக இருக்குது, அதில் ஊழல் அதிகமாக இருக்குது, அதை நீ ஏன் சுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டார். அந்த ஒரு தருணம் தான் எனக்கு வந்து முதல்வராகணும் ஒரு எண்ணம் வந்தது. அரசியல் அப்படிங்கிறது வெறுமனே கட்சி சார்ந்ததா இல்லைன்னா அது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் என்பது கட்சி சார்ந்ததாக மாற்றிட்டாங்க. நன்றி. நன்றி. ஜூட் தி பாடி பர்ஃப்யூம் வழங்கும் உங்களில் யார் முதல். இணைந்து வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு